நற்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். நிறைய சித்தர்கள், ஞானிகள், அவதூதர்கள்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவதூதர்கள்னால் இறைவனுக்கு அருகில் இருக்கக்கூடியவங்க அவதூதர்கள். மனிதனாக பிறந்து அவர்கள் சித்தர்களாக மாறி ஞானிகளாக மாறி அப்புறம் அவங்க பிறவியற்ற நிலைக்கு போனவங்க தான் அவதூதர்கள்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம இப்போ ஒரே சிம்பிளாக சொல்கிறோம், ஜீவசமாதின்னு சொல்கிறோம் இல்லையா? ஜீவசமாதின்னு என்னென்னா, அவங்க இந்த நாளில் இந்த நேரத்தில் எனது உடலிலிருந்து உயிர் வெளியேறி விடாமல் எனது கபாலத்துக்குள்ளே மண்டைக்குள்ளே நாங்கள் அடக்கிடுவேன். அப்போது என்னுடைய மூச்சு காற்று நின்றுவிடும். அதுக்கப்புறம் என்னை சமாதி செஞ்சிருங்கன்றவாங்க. ஆனால் உடலில் என்ன இருக்கும்? உயிர் இருக்கும். அந்த ஆன்மாவப்பட்டது உடலை விட்டு வெளியே போகாமல் கபாலத்துக்குள்ளே மண்டைக்குள்ளே அடக்கிடுவாங்க. இது ஒரு வித்தை, சித்த வித்தைன்னு சொல்லக்கூடியது. இது ஒரு வித்தை. இப்போது நிறைய இடத்துல நடந்துட்டு தான் இருக்குது. அப்போ ஏன் அப்படி நடக்குதுன்னா, அவங்க தெய்வமாகவே இருக்கலாம். இப்போ ஒரு ஜீவசமாதி நான் சொன்ன மாதிரி உயிரற்ற நிலையில் நான் இந்த பூவுலகை விட்டு பிறவி எடுக்காமல் எனக்குள்ளே நான் அடங்கி விடுவேன் என்று சொல்லி ஜீவசமாதி ஆகிறார்கள் அல்லவா? அந்த இடத்துல போய் உட்கார்ந்து நம் குறைகளை சொல்லி நமக்கு வெற்றியை கொடு என்று நாம் கெஞ்சி கேட்கும் பொழுது அந்த சித்தர்கள், அந்த ஞானிகள், இல்லை அந்த ஆத்மா அல்ல அந்த சித்புருஷர்கள் என்ன செய்வாங்க? நம்ம கேட்டதை நிறைவேற்றி கொடுப்பாங்க. இதுதான் முக்கியம். இதுதான் உண்மையான ஜீவசமாதிங்க. அப்போ இந்த ஜீவசமாதியில் இருக்கக்கூடிய அந்த சித்தர்கள், அதாவது அந்த ஞானிகள் என்ன பண்ணுறாங்க? மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சுவாச காற்றை நிறுத்தி விட்டுறாங்க. டோட்டலாக உள்ளுக்குள்ளே சுவாசம் இருக்காது, ஆனால் உடம்பில் அந்த உயிர் இருந்துகிட்டு இருக்கும். அந்த ஆன்மா வெளியே போகாது, பிறவி எடுக்காமல் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிறைய ஆத்மாவில் நான் இப்போ ஒரு சித்தரை பற்றி சொல்கிறேன். அவர்கிட்ட எனக்கு கிடைச்ச அனுபவத்தையும் சொல்லிடுறேன். கரூர் பக்கத்தில் நெரூர்னு ஒரு சின்ன ஒரு கிராமம். நெரூர் என்ற கிராமத்தில் சதாசிவன் கோவில்னு சொல்லுவாங்க. சதாசிவான்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, சதாசிவ பிரம்மேந்திரர் என்று சொல்லக்கூடிய ஒரு குருநாதர், ஒரு அவதூதர், ஒரு சித்தர், இல்லை ஒரு ஞானி அந்த இடத்துல ஜீவசமாதி ஆயிருக்கிறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா யாருன்னு பார்த்தால் அவங்க ராஜராஜ சோழ சக்கரவர்த்தியோட ராஜகுரு. யார்? இந்த நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரா. ஸோ இவருடைய காலகட்டங்களில் அவர் தஞ்சாவூரில் அதிக நாட்கள் வாழ்ந்திருக்காங்க. ரெண்டாவது, இவரை பொறுத்த வரைக்கும் இந்த கர்நாடக சங்கீதத்தில் நிறைய பாடல்கள், நிறைய கிருதிகள்னு நிறையா அவங்க ஏற்றிருக்கிறாங்க. நிறையா அந்த கர்நாடக சங்கீதத்தை சேவை செஞ்சுருக்கிறாங்க. அப்போது ராஜராஜ சோழன் கட்டிய அந்த தஞ்சை பெரிய கோவில் என்று சொல்லக்கூடிய அந்த கோவிலை கட்டுவதற்கு அடிகோலியவர் யார் என்றால் இந்த நெரூரில் ஜீவசமாதியாக இருக்கும் சதாசிவ பிரம்மேந்திரா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய மகான். இப்போவும் அங்கே போய் நம்ம உட்கார்ந்தோம்னா நமக்கு செல்வ வளம் பெருகும், பொருளாதார நிலை உயரும். நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த நெரூர் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிற அவர் சமாதியாக இருக்கார் இல்லைங்களா? சதாசிவன் கோவில்னு சொல்லுவாங்க. அதாவது சதாசிவ பிரம்மேந்திரனுடைய ஜீவசமாதியில் நாம் பௌர்ணமி என்றோ அல்லது தமிழ் மாத பிறப்பு அன்றோ வெள்ளிக்கிழமையிலோ வியாழக்கிழமையிலோ சென்று அமர்ந்து தியானம் செய்து நமக்கு தேவையான பொருளாதாரத்தை கேட்டிங்கன்னா அவர் தலக்கா மண்டைக்குள்ளே புகுந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை ஐடியாவை உனக்கு கொடுப்பார். இதுதான் முக்கியம். நீ கேட்டோன்னே அவர் பேங்கை வச்சுருக்காரு தப்புன்னு எடுத்து தர்றதுக்கு இல்லை. உன் மண்டைக்குள்ளே புகுந்து என்ன பண்ணுவார்? உன் மூளையை கசக்கி இது பண்ணுறான்னு வழிகாட்டுவார். ஸோ அது ஒன்றே போதுமே இல்லையா? ஸோ அப்போ சதாசிவ பிரம்மேந்திரம் என்பவர் நிறைய சித்து விளையாடிருக்கார். அவருக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னு கேட்டால் சின்ன சின்ன குழந்தைங்க தான். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 6 வயசுக்கு மேலே 18 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண்ணை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க கூட விளையாடுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஏன்னா குழந்தைகள் கூட சேர்ந்து இவர் நிறைய விளையாட்டுகள் விளையாடுவார். அப்படி விளையாடும்போது ஒரு நாள் நடந்த விஷயத்தை சொல்கிறேன். ஸ்ரீரங்கத்தில் ஒரு திருவிழா நடக்குது. அந்த பெருமாள் கோவிலில், ஸ்ரீரங்கநாதர் பெருமாள் கோவிலில் அது ஏதோ ஒரு உற்சவம் சொல்லுவாங்க. அந்த உற்சவம்
அந்த உற்சவத்தை பார்க்குறதுக்கு அந்த ஊரில் இருக்கிற எல்லா குழந்தைகளுடைய அப்பா அம்மாலாம் போயிடுறாங்க. எங்கே விட்டுட்டு சதாசிவ பிரம்மேந்தர் கோயிலில் போய் எல்லாம் சதாசிவ பிரம்மேந்தர் கூட போய் உட்காந்து விளையாண்டுருங்க, நாங்கள் திருச்சி ஸ்ரீரங்கம் வரைக்கும் போயிட்டு வர்றோம் அப்படின்ட்டு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு 10-15 குடும்பம் போயிடுச்சு. போயிட்டு வந்தோம், இவங்கெல்லாம் இங்கே விளையாண்டுருக்காங்க, இவரும் விளையாண்டுருக்காரு அவங்க அந்த குழந்தைகள் கூட. அதில் ஒரு குழந்தை கேட்குது, ஐயா இது மாதிரி எங்கள் அப்பா அம்மாலாம் வந்து ஸ்ரீரங்கம் போயிட்டாங்க, பெருமாள் அந்த உற்சவத்தை பார்க்க போயிருக்கிறாங்க, எங்களை கூட்டிகிட்டு போக மாட்டாங்கன்ட்டாங்க, எங்களுக்கு அதை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, போகணுன்னு ஆசையாக இருக்குது, என்ன பண்ணலான்னு கேட்குறாங்க அந்த குழந்தை. யார்கிட்ட? நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரட்ட கேட்குறாங்க. இல்லை 2-3 பேர் சேர்ந்து. அவர் அதான் என்ன போகலாமே, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். எப்படி சாமி போகிறது, நம்ம இங்கே இருக்கோம், அங்கே எல்லாம் நம்ம போகிறதுக்குள்ளே எல்லாம் எப்படி அங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 1 hour ஆகும், எல்லாமே முடிஞ்சிடுவேன் சாமின்னு இந்த குழந்தைகள் சொல்லுது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ இங்கே வா, நீ இங்கேயே உட்கார், கண்ணை மூடு, நம்ம போகலாம். கண்ணை மூடினா எப்படி போகிறது? கண்ணை மூடினா எப்படி போக முடியும்? அதானே தெரியலையே எனக்கு. அதெல்லாம் நீ கவலைப்படாத சாமி, கண்ணை மூடி உட்காரு, நம்ம எல்லாம் அங்கே போய் எல்லாருக்கும் முன்னாடி நின்று என்ன பெருமாளை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறார். எதில்? ஹாஸ்டல் ட்ராவல்பாங்க, அதாவது வான்வெளி மார்க்கமாக அந்த குழந்தைகள் அத்தனுடைய ஆன்மாவை மட்டும், உடல் அங்கே தான் இருக்கும், அந்த நினைவுகளை ஆன்மாவை என்ன பண்ணுறது, நேராக கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் அங்கே போய் தரிசனம் காமிக்கிறாங்க. தரிசனம் காமிச்சு எல்லாம் அவங்க திருப்தி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஆட்டோமேட்டிக்காக இப்போ சந்தோஷமாக பாரு உங்கள் அப்பா அம்மாவும் இப்போ நீங்களே பாருங்கள், அவங்களுக்கும் ஆச்சுன்னா டிவியில் பார்க்குற மாதிரி சொல்கிறாரு அவர். டிவியில் அவங்க அப்பா அம்மாவும் இங்கே பார்க்குறாங்க, அதே நேரத்தில் அங்கே பெருமாளையும் பார்க்குறாங்க. எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் சாமி, எப்படி வந்துட்டோம், நான் அப்பா அம்மா கூட போய் வர்றேன், சேர்ந்து வரேன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவர் சொல்கிறார், இல்லை நீங்கள் வந்தது உங்கள் ஆன்மா மட்டும்தான் இங்கே வந்து, நீங்கள் அங்கே தான் இருக்கிறீங்க, உங்கள் ஆன்மா மட்டும்தான் இங்கே வந்திருக்குது, யாருக்கு அது தெரியாது, அதனால் நீங்கள் சேர முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என் கூட தான் வரணும், நான் கூட்டிகிட்டு போய் அங்கே நம்ம கோயிலில் நம்ம நினைவுல இறக்கி விட்றேன். இதுபோல் நம்ம காரில் கூப்பிட்டு போய் காரில் இறக்கி விட்ற மாதிரி டிரான்ஸில் வான்வெளி மார்க்கமாக கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டு வந்து இறக்கி விட்டார். ஸோ அப்போது அந்த குழந்தைகளுக்கு அந்த உடம்புக்குள்ளே வந்து நினைவு வந்துருச்சு, நம்ம இங்கே தான் இருக்கோம், எப்படி நம்ம அங்கே ஸ்ரீரங்கம் போனோங்கிற மாதிரி பெரிய ஒரு அவங்களுக்கு ஒரு மிராக்கலாகவே இருந்துச்சு. அது உண்மையிலே மிராக்கிள் தான். அப்போ அது என்ன அவங்க அப்போ என்ன அர்த்தம் அது? அப்போது இவர் வந்து சித்து விளையாட்டுங்கிறது எப்படி பண்ணுறாரு, தேவையானா மட்டும்தான் பண்ணுவார், சும்மா எல்லாத்துக்கும் எப்படி குங்குமம் வர வைக்கிறது விபூதி எல்லாம் பண்ண மாட்டார். யாருக்கு எது இல்லையோ, யாருக்கு என்ன ஒரு இது இல்லையோ அதை தான் அவர் பண்ணுவார். ஆகவே அந்த மாதிரி நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணக்கூடிய, நிறைய ஒரு அற்புதங்களை ஏற்றக்கூடிய ஒரு சித்தர் தான் இந்த சதாசிவ பிரம்மேந்திரா. ஸோ அந்த சதாசிவ பிரம்மேந்திர நாமத்தை நம்ம சொல்லிட்டு இருந்தாலே போதும். என்ன சொல்லணும், ஓம் சதாசிவ பிரம்மேந்திராய நமோ நமஹ, ஓம் சதாசிவ பிரம்மேந்திராய நமோ நமஹ, ஓம் சதாசிவ பிரம்மேந்திராய நமோ நமஹ. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அவருக்கு நீங்கள் கூப்பிடுறது கேட்கும், உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு அவர் செவி சாய்ப்பார். இதுதான் உண்மை. ஆகவே அது இன்னொரு அதிசயமும் இருக்குது. ஐயாவுடைய சமாதி ஆனோன்னா அங்கே வந்து சின்ன ஒரு வில்வ மரம் வச்சுருக்குறாங்க. அந்த மரம் நாளாக பெருசாக வளர்ந்து ரொம்ப பிரமாதமாக ஆகிப்போச்சு. அப்புறம் திடீர்னு ஒரு நாளைக்கு என்னாச்சு, அது பட்டு போச்சுன்னா அவ்வளோதான், அது உயிர் இல்லாமல் போச்சு. ஏன் ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெட்டிடலாமான்னு முடிவு பண்ணும்போது அப்புறம் ஒருத்தர் கனவுல வந்து சொல்கிறாரு, அது பட்டு போனதை நான் வெட்டக்கூடாது, நான் அதை திரும்பவும் வந்து அதுக்கு வந்து உயிர் கொடுக்குறேன் அப்படின்னு ஐயா சொல்லி திரும்பவும் அந்த மரம் துளிர்த்து நல்ல பச்சை பச்சைன்னு இன்னமும் இருக்குது. கிட்டத்தட்ட அதெல்லாம் வந்து 400-500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அந்த வில்வ மரம், அந்த கோவில், அந்த ஜீவசமாதி. ஆகவே கண்டிப்பாக எனது அனுபவத்தில் நான் போயிட்டு வந்து எனக்கு வந்து பொருளாதார நிலை உயர்ந்தது, மன அமைதி நிறைவாக இருக்குது. அதனால் சதாசிவ பிரம்மேந்திரன் என்று சொல்லக்கூடிய நெரூரில் ஐயாவுடைய ஜீவசமாதி இருக்குது. ஒரு முறை சென்று பார்த்துட்டு வாங்க. மீண்டும் சந்திப்போம். சாய்ராம். நற்பவி. குருப்பியோ நமஹ.